Hi students, 12th Max, exercise 10.1 subdivision 4, question number 1 oda 4th continuation. Square root of dy by dx minus 4 into dy by dx minus 7x equal to 0. இப்போ given question என்ன பண்ண போறீங்கன்னா இங்க இருக்கிற ஸ்கொயர் ரூட் நம்ம ரிமூவ் பண்ணனும். சோ ஸ்கொயர் ரூட் ரிமூவ் பண்ணோம்னா என்ன பண்றீங்க, ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு என்ட்ரி பண்ணா ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும். இப்போ என்ன பண்றீங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி டேர்ம் நம்ம ரிமூவ் பண்றப்போ இங்க இருக்கிற டேர்ம் முதல்ல என்ன பண்ணுங்க, வெளியே ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த given question எடுத்துக்கிறேன். தட் இஸ் a square root of dy by dx. இந்த -4 dy by dx வெளியே போகும்போது என்ன ஆகும்னா +4 dy by dx ன்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு வெளியே போகும்போது மைனஸ் வெளியே போகும்போது ப்ளஸ் ஆக மாறிடுச்சு. அதே -7x வெளியே போகும்போது +7x மாறுது. நெக்ஸ்ட் இந்த ரூட்டை நம்ம கேன்சல் பண்ணி ஆகணும். இப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஸ்கொயர் ஆன் போத் சைடு என்ட்ரி பண்ணுங்க. ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ அப்படி ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் என்ட்ரி பண்ணுறப்போ இது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் dy by dx, இதுக்கு மேலே ஹோல் பவர் ஸ்கொயர்னு கிடைக்கும். அண்டு 4 இன்ட்டு dy by dx ப்ளஸ் 7x த ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயருக்கு ரூட்டு கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் இருக்குது ஒன்லி பார்த்தீங்கன்னா dy by dx மட்டும்தான் இருக்குது. இந்த ஃபார்மெட்டில் பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் b த ஹோல் பவர் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த ஃபார்மெட்டை a ப்ளஸ் b ஹோல் பவர் ஸ்கொயர் ஃபார்மில் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு அப்புறம் ஆர்டர் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ நம்ம ஃபார்முலா தெரியும், தட் இஸ் a ப்ளஸ் b த ஹோல் பவர் ஸ்கொயர் ஃபார்முலா இஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இந்த இடத்துல ஏன்ற டேர்ம் பார்த்தீங்கன்னா 4 இன்ட்டு dy by dx, bன்ற டேர்ம் வந்து 4x. ஸோ அந்த ஃபார்முலாஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ ஏன்றது a ஸ்கொயர். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ 4ன்றது 16 ஆகும். இதை ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணுறப்போ dy by dx த ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர்னு கிடச்சிடும். தட் இஸ் a ஸ்கொயர். அடுத்தது ப்ளஸ் b ஸ்கொயர். bன்றது பார்த்தீங்கன்னா 7x ஸ்கொயர் பண்ணுற நம்ம கிடைக்கும். தட் இஸ் 49x ஸ்கொயர்னு கிடைக்கும். அடுத்தது ஃபார்முலா 2ab, தட் இஸ் ப்ளஸ் 2. ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் 2 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது. 4 2s are 8 அண்டு 7. ஸோ அப்போ தேர்ஃபோர் டோட்டலாக மல்டிப்ளை பண்ணுற 56ன்னு வந்துடும். ஸோ நம்பர்ஸை மட்டும் முதல்ல இன்ட்டு பண்ணிட்டேன். அடுத்தது a டேர்ம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒன்லி dy by dx, ஸோ இதில் dy by dx. அடுத்தது b டேர்ம்ன்றது x. ஸோ 7 இல்லை 7 4 2ல ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். ஸோ bன்றது ஒன்லி x இருக்குன்னா நீங்கள் x ஏற்றிக்கிறேன். ஸோ இதில் ஆர்டர் டிகிரின்னு பார்க்குறீங்க. ஸோ இதில் ஆர்டர்ன்றது பார்த்தீங்கன்னா ஸோ ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் எங்கே இருக்குன்னு பாருங்கள், தட் இஸ் dy by dx. ஸோ இங்கே dy by dx மட்டும் தான் பார்க்குறீங்க. இங்கேயும் dy by dx, இங்கேயும் dy by dx, இங்கேயும் dy by dx. அப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் இஸ் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஆர்டர் வந்து 1 தான். ஸோ ஆர்டர் இஸ் 1. ஏன்னா இங்கேயும் 1, இங்கேயும் 1, இங்கேயும் 1. ஸோ அப்போ டிகிரி பார்த்தீங்கன்னா இருக்கிற டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் டைமில் எங்கே ஹையஸ்ட் பவர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஹையஸ்ட் பவர்னு பார்த்தீங்கன்னா ஸோ dy by dx த ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர் இருக்குது. அப்போ தேர்ஃபோர் இதுக்கு மேலே பவர் 1 இருக்குது, இதுக்கு மேலே பவர் 1 இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பவர்ன்றது 2ஆக இருக்கிறதுனால டிகிரி என்ன பண்ணுறீங்க, 2ஆக எடுத்துக்கிறீங்க. இது சப்டிவிஷன் 4 ஆன்சர். அடுத்த சப்டிவிஷன் 5. ஸோ நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 5 பார்த்தீங்கன்னா y into dy by dx equal to x divided by dy by dx plus dy by dx the whole power of cube கொடுத்துறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிவிஷன் எல்லாம் dy by dx என்ன பண்ணணும், ஜஸ்ட் நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் ஆர்டர் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா y into dy by dx into அகைன் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், இந்த இடத்துல ப்ராடக்ட் ஆஃப் dy by dx plus dy by dx the whole power of cube. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இந்த டேர்ம் அப்படியே கிராஸ் பண்ணிட்டேன், ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ மல்டிப்ளை பண்ணுறப்போ நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிடும். தட் இஸ் y இன்ட்டு இது மல்டிப்ளை பண்ணுறப்போ dy by dx dy by dx என்ன கிடைக்கும், தட் இஸ் d ஸ்கொயர் dy by dx த ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயராக மாறும். ஸோ இதில் என்ட்ரி பண்ணுறேன். தட் இஸ் dy by dx த ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே மேலே கியூப் இருக்குது, இங்கே பவர் 1 இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும், தட் இஸ் dy by dx த ஹோல் பவர் ஆஃப் 4ன்னு வந்துடும், ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கிடைக்கும். இப்போ இதில் என்ன பண்ணுறீங்க, இதில் ஆர்டர் டிகிரி பார்க்குறீங்க. தட் இஸ் த ஆர்டர் இஸ் ஆர்டர் பார்த்தீங்கன்னா இந்த இதில் dy by dx ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இங்கேயும் 1, இங்கேயும் 1. அப்போ டோட்டல் நமக்கு என்ன கிடைக்கும், ஆர்டர் இஸ் 1. நெக்ஸ்ட் டிகிரி பார்க்கும்போது இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் ஹையஸ்ட் பவர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஹையஸ்ட் பவர் பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ ஹையஸ்ட் பவர் நமக்கு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா 4 தான் ஹையஸ்ட். அப்போ தேர்ஃபோர் என்ன பண்ணலாம், டிகிரி இஸ் 4ன்னு எடுத்துக்கலாம். இது சப்டிவிஷன் 4. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 5. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் 5 முடிஞ்சது. அடுத்த சப்டிவிஷன் 6, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை dx ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் dy by dx ஹோல் பவர் ஸ்கொயர். அதுக்கு மேலே ஹோல் பவர் ஆஃப் 1/2 ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆர்டர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர்டர் கண்டுபிடிக்கணும்னா ஸோ ஃபஸ்ட்டே சொன்னது தான் இந்த ரேடிக்கல் சைன்ஸ் 1/2 3/2 அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு இதை ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணணும், ஆர்டர் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன செய்யணும், இந்த இடத்துல
இந்த டேர்ம் இந்த மாதிரி 1/2 பவரில் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டேர்ம் வெளியே ரிமூவ் பண்ணிட்டு தான் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஒய் பை dx ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் டூ வெளியே போய் மைனஸாக மாறும். தட் இஸ் அ மைனஸ் ஆஃப் இதில் பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் dy பை dx த ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க 1/2 கொடுத்துருக்காங்க. அந்த 1/2 அப்படியே என்ட்ரி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ரேடிக்கல் சைன் 1/2 நம்ம கேன்சல் பண்ணோம். ஸோ 1/2ன்றது பார்த்தீங்கன்னா ரூட்டுன்னு சொல்லாங்களா. ஸோ தட் இஸ் த ரூட் கேன் பி எக்ஸ்பிரஸ் டு 1/2. அப்போ நம்ம ரூட் என்ன பண்ணுவோம், ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு அப்ளை பண்ணி என்ன ஆகிடும், ஸோ ரூட் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ அதே ப்ராசஸ் நாங்கள் அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு அப்ளை பண்ணுறப்போ இந்த டேர்ம் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்ளை பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா என்ன வரும் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு அப்ளை பண்ணுறப்போ இது என்னாகும், தட் இஸ் தி எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதுக்கு மேலே த ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர் என்ட்ரி பண்ணுறேன் ஈக்குவல் டு மைனஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1 ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் த ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டேர்ம் வந்து 1/2. நம்ம இதுக்கு மேலே ஸ்கொயர் ஆன் போத் சைடு அப்ளை பண்ண இதுக்கு மேலே ஒரு ஹோல் பவர் ஸ்கொயர். ஸோ நான் உங்களுக்கு புரியக்கோசரம் 1/1 போட்டுக்கிறேன். நீங்கள் எக்ஸாமில் டேரெக்டாக போடுங்க ஆன்சர் கிடச்சிடும். டேரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா ஸ்கொயர் ஆன் போத் சைடு என்ட்ரி பண்ணுறேன். இது என்ன ஆகும், எக்ஸ் பவர் 4 மாறும். அடுத்தது டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர் கிடைக்கும். ஸ்கொயர் பண்ணுறப்போ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ இந்த ஸ்கொயர் பண்ணுறப்போ இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் கோசரம் 1/1 போட்டுக்கிறேன். ஸோ டேரெக்டாக போட்டாலும் ஆன்சர் கிடச்சிடும். இப்போ நான் இடத்துல உங்களுக்கு டேரெக்டாக சொன்ன ஆன்சர் தான் இங்கே வரும் பாருங்கள். ஸோ ஸ்கொயர் ஆன் போத் சைடு என்ட்ரி பண்ணுறப்போ என்ன ஆகுனது, இது எக்ஸ் பவர் ஆஃப் 4, இது என்ன ஆகுனா டி ஸ்கொயர் ஒய் பை dx ஸ்கொயர் த ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர் மாறும். இந்த மைனஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் காமனாக இருக்கிறதுனால ஸோ இந்த மைனஸ் ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ரிமைன் என்ன கிடைக்குன்னா 1 ப்ளஸ் டிஒய் பை ஸோ டிஎக்ஸ் த ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா இங்கே வரும். ஸோ 2 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இந்த மைனஸ்ன்றது ஸ்கொயருக்கும் காமன். ஸோ மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்கொயர் இங்கே வரும்போது இந்த 1/2 இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் இந்த டேர்ம் மட்டும் தான் இருக்குது. ஸோ இது போடணும் அவசியம் இல்லை, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கொஸ்டினும் போட்டுக்கிறேன், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் டிகிரின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு ஸோ இதில் ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஹையஸ்ட் டெரிவேட்டிவ்ன்றது இங்கே டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஹையஸ்ட் இங்கே டி ஸ்கொயர், இங்கே இருக்குது 1. ஸோ அப்போ ஹையஸ்ட் டெரிவேட்டிவ்ன்றது இதுதான். ஸோ அப்போ தேர்ஃபோர் ஆர்டர் இஸ் 2ன்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் டிகிரின்னு பாருங்கள். ஸோ ஹையஸ்ட் பவர் எங்கே இருக்குன்னு பாருங்கள் டிகிரி பார்க்கும்போது. ஸோ ஹையஸ்ட் பவர் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 2 இங்கேயும் 2 தான். ஸோ அப்போ தேர்ஃபோர் நம்ம எதனா என்ட்ரி பண்ணிக்கலாம். தேர்ஃபோர் த டிகிரி இஸ் 2. இது சப்டிவிஷன் 6th சம்மோட ஆன்சர். அடுத்தது சப்டிவிஷன் 7. ஸோ சப்டிவிஷன் 7 பார்த்தீங்கன்னா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் பவர் ஆஃப் கியூப் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ட்டுக்கு வெளியே தான் டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ப்ரீவியஸ் சம்லாம் பார்த்துப்போம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இதில் ரேடிக்கல் சைன்ஸ் உள்ளே இருக்கும். நம்ம வெளியே ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணணும், ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு என்ட்ரி பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தா அவங்களே வெளியே ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் உங்களுக்கு டார்கெட்டே பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டை நீங்கள் ரிமூவ் பண்ண வேறு எதுவும் கிடையாது. இந்த ரூட்டை ரிமூவ் பண்ணோம்னா என்ன பண்ணணும்னா முதல்ல ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு என்ட்ரி பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ இதை என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா ரூட் கேன்சல் ஆகிடும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஸோ டி ஸ்கொயர் ஒய் பை dx ஸ்கொயர் ஹோல் பவர் ஆஃப் கியூப். ஸோ ஸ்கொயர் என்ட்ரி பண்ணுறதுனால இதுக்கு மேலே ஹோல் பவர் ஆஃப் 2 என்ட்ரி பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ கிவன் கொஷின் வைஸாக 1 ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ். ஸோ அதுக்கு மேலே ஒரு ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர் என்ட்ரி பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் டு பவர் இருந்தால் மல்டிப்ளை வந்துடும். ஸோ அப்போ டோட்டல் நம்ம என்ன கிடைக்கும், தட் இஸ் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் பவர் ஆஃப் 3 2s 6ன்னு வந்துடும். ஸோ அடுத்து ஸ்கொயருக்கு ரூட் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் dy by dxன்னு கிடைக்கும். ஸோ இதோட ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஹையஸ்ட் டெரிவேட்டிவ்ன்றது பார்த்தீங்கன்னா ஸோ டி மேலே ஹையஸ்ட் நம்பர் எங்கே இருப்பாங்க, தட் இஸ் இங்கே டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இங்கே 1ன்னு அர்த்தம். ஸோ அப்போ தேர்ஃபோர் ஹையஸ்ட் டெரிவேட்டிவ்ன்றது இதுதான். ஸோ அப்போ தேர்ஃபோர் இதில் ஆர்டர்ன்றது பார்த்தீங்கன்னா 2 அண்ட் டிகிரின்றது பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பவர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஹையஸ்ட் பவர்ன்றது பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு மேலே ஹோல் பவர் ஆஃப் 6, இதுக்கு மேலே ஹோல் பவர் ஆஃப் 1. ஸோ ஹையஸ்ட் பவர்ன்றது 6. தேர்ஃபோர் the degree is 6. இது subdivision 7th சம்மோட ஆன்சர். அடுத்த subdivision 8 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் subdivision 8 டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் ப்ளஸ் காஸ் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ். ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல
இதில் காஸ் ஆஃப் டிவி பை டிஎக்ஸ் ஏற்கனவே ப்ரீவியஸ் சம்மில் பார்த்துருப்போம். இது வந்து டிகிரி டஸ் நாட் எக்ஸிட். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா காசுக்குள்ளே என்ன கொடுத்துருவாங்கன்னா டிவி பை டிஎக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு டிவி பை டிஎக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இது டிகிரி எக்ஸிட் ஆகாது. ஏன்னா இட் இஸ் நாட் ஏ பாலினாமியல் ஈக்குவேஷன். அப்போ நமக்கு இது ஆர்டர் மட்டும் தான் எக்ஸிட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஆர்டர்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஹையஸ்ட் டெரிவேட்டிவ்ன்றது பார்த்தீங்கன்னா இங்கே டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்போ தேர்ஃபோர் இதுலேருந்து ஹையஸ்ட் டெரிவேட்டிவ்ன்ற 2 தான். ஸோ அப்போ தேர்ஃபோர் த ஆர்டர் இஸ் 2ன்னு சொல்லிடலாம். அண்ட் டிகிரி பார்த்தீங்கன்னா டஸ் நாட் எக்ஸிட்ஸ். ஸோ இந்த இடத்துல டஸ் நாட் எக்ஸிட். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் பாலினாமியல் டேர்ம் இருக்கணும். பட் இங்கே பாலினாமியல் டேர்ம் கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காசுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் டிவி பை டிஎக்ஸ் இருக்கிறதுனால இட் இஸ் நாட் பாலினாமியல். ஸோ அப்போ தேர்ஃபோர் டிகிரி டஸ் நாட் எக்ஸிட்னு சொல்லி சப்டிவிஷன் 8 முடிச்சிடுறீங்க. அடுத்தது சப்டிவிஷன் 9. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 9 பார்த்தீங்கன்னா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டெக்ரல் ஒய் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஆஃப் கியூப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது டேரெக்டாக பார்த்தாலே கூட ஆன்சர் வந்துடும். பட் இருந்தாலும் இங்கே இன்டெக்ரல் சிம்பிள் இருக்கிறதுனால இன்டெக் பண்ணிட்டு அப்புறம் ஆர்டர் டிகிரி பார்க்க ஆரம்பிச்சிடுறேன். ஸோ கிவன் கொஸ்டின் அப்படியே எடுத்துங்க. ஸோ டி ஸ்கொயர் ஒய் பை dx square plus 5 into dy by dx plus நமக்கு தெரியும் integral of dx that is a x ன்னு அர்த்தம். integration of dx is x. இந்த இடத்துல y ன்றது கான்ஸ்டன்ட். ஸோ இந்த y term வெளியே வந்துடும். அப்போ ரிமைனிங் integral of dx ன்றது x ன்னு வரும். that is நமக்கு கிடைக்கும் xy ன்னு கிடைக்கும். that is yx இதனை எழுதிக்கலாம் equal to x power of cube. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் டிகிரி பார்க்கலாம். இதில் ஆர்டர்ன்றது பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஹையஸ்ட் டெரிவேட்டிவ்ன்றது பார்த்தீங்கன்னா இங்கே டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இங்கே டிவி பை டிஎக்ஸ் இங்கே 1 இங்கே 2. ஸோ அப்போ தேர்ஃபோர் ஹையஸ்ட் நம்பர்ன்றது 2 தான். தேர்ஃபோர் த ஆர்டர் இஸ் 2. அண்ட் டிகிரின்னு பாருங்கள். ஸோ டிகிரி இஸ் ஈக்குவல் டு இதில் டிகிரி பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பவர் எங்கே இருக்குது பாருங்கள் டிவி பை டிஎக்ஸில். ஸோ இங்கே டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் த ஹோல் பவர் ஆஃப் 1. ஸோ இங்கேயும் ஹோல் பவர் ஆஃப் 1 தான் வரும். ஸோ அப்போ தேர்ஃபோர் த பவர் இஸ் ஆல்சோ சரி பவர் வந்து இந்த இடத்துல 1 இருக்கிறதுனால இந்த டிகிரி இஸ் இந்த இடத்துல 1ன்னு வரும். ஸோ இது சப்டிவிஷன் 9 அடுத்தது சப்டிவிஷன் 10. ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 10 x is equal to e power of xy into dy by dx. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பவர் டேர்ம்ஸை ஃப்ரண்ட்டில் எடுத்துன்னு ஒரு கொஸ்டின் என்ன செய்யணும்னா லாக் டேர்ம் அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த எக்ஸ்பான்ஷியல் டேர்மை ரிமூவ் பண்ணுறக்கோசரம் இப்போ என்ன பண்ணுறேன் டேக் log on both sides. ஸோ டேக் லாக் ஆன் போத் சைடு என்ட்ரி பண்ணிங்கன்னா இது என்ன ஆகிடும் இது லாக் எக்ஸ்ன்னு வரும். இது என்ன பார்த்தீங்கன்னா ஸோ லாக் இ பவர் ஆஃப் எக்ஸ்ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாக் ஈயோட ஆன்சர் 1 ஆகிடும். அப்புறம் ரிமைன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் லாக் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது என்ன கிடைக்கும் வெறும் எக்ஸ்ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு கிடைக்கும். லாக் ஆன்சர் 1. இப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆர்டர் என்ற டிகிரி பார்க்க போகிறீங்க. த ஹையஸ்ட் டெரிவேட்டிவ்ன்றது ஒரே ஒரு டேர்ம் தான் டிவி பை டிஎக்ஸ் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. தேர்ஃபோர் இந்த இடத்துல த ஆர்டர் இஸ் இந்த இடத்துல 1 அண்ட் டிகிரி ஆல்சோ நமக்கு 1 தான் வரும். ஏன்னா இருக்கிறதுல ஒரே ஒரு டிவி பை டிஎக்ஸ் தான். ஸோ அதுக்கு மேலே பவர் 1 தான். தேர்ஃபோர் டிகிரி இஸ் 1. இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறேன்னா சம் இதோட முடிஞ்சு போச்சு. இன்கேஸ் நீங்கள் சம் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ் கொடுத்துருந்தாங்களாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாக் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா டிகிரி வந்து டஸ் நாட் எக்ஸிட். ஏன்னா லாக் எக்ஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் டேர்ம் இது. இந்த லாக்குள்ளே ஏதாவது டிவி பை டிஎக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா த டிகிரி இஸ் நாட் எக்ஸிட் பிகாஸ் நாட் ஏ பாலினாமியல் சொல்லி இந்த சம்மை முடிச்சிட வேண்டியது தான். ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் சப்டிவிஷன் 10 பொறுத்த வரைக்கும் ஆர்டர் 1 த டிகிரி இஸ் 1. ஸோ இதோட இந்த சம்மோட ஆன்சர் முடிஞ்சது.